வணக்கம் மக்களே. நான் இப்போது உங்கள் ஜிஎஸ்ஸாக வரல, ஜோதிடர் ஜிஎஸ்ஸாக வந்திருக்கேன். இப்போது நம்ம ராசி பலனை பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது போன வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில. குழம்புல போட போகிற ஆட்சி போன வருஷம் எப்படி இல்லை இதை கட் பண்ணிடு. குழம்புல போட போகிற பொடி பேர் ஆட்சி போன வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில. அந்த அளவுக்கு போய் நல்லா வச்சு செஞ்சிருச்சு. இந்த வருஷம் எப்படி போடுவோன்னு பார்ப்போம். ராசி பலனாக போட்டிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து நிறையா மீம் டெம்ப்ளேட்டெல்லாம் போட்டு நல்லா யூஸ் பண்ணி அப்படி வச்சு ராசி பலனும் போட்டிருக்காங்க. சரி, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லவ் பண்ணி அடி வாங்க போகும் ராசிகள்னா யார் யாரு? லவ் பண்ணி அடி வாங்க போகும் ராசிகளை வந்து சொல்ல போகிறாங்க. சரி பார்ப்போம் யார் யாருங்க. ஃபர்ஸ்ட் மிதுனம் போட்டுருக்காங்க. ஏன்னா இது மூன்றாம் இடம், ஈர்ப்புன்றது ஒரு தன்மை இருந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஏன்டா என்னதான்றா பார்த்துட்டு இருந்தேன் இத்தனை நாளும், இப்ப இருந்து எதுக்கு இன்னொரு பொண்ணை பாக்குற, அவள்கிட்ட எதுக்கு பேசுற அப்படிங்கிற மாதிரி கூட இருக்க அவரே வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய தன்மைகள்லாம் வரக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா மிதுனத்துல இருக்கவங்களுக்கு இருக்கும். அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா கடகராசி. அதாவது மிதுனத்துக்கு வந்து ஒரு லவ் ட்ரஸ்டே இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்போ இருக்க மோஸ்ட்லி எல்லா லவ்வும் அப்படிதான் இருக்குது. சரி, அடுத்து போவோம். கடகராசி எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து 8ல ராகு இருக்குங்க. 8ல ராகு இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே இந்த கடகம் அப்படின்னாலே வந்து நாங்களாம் இலகுன மனசுங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட யாரா ஒருத்தர் வந்து புலம்பினா நாங்களாம் தாங்க மாட்டோம். தேவையில்லாத பஞ்சாயத்து நமக்கு எதுக்குப்பான்ற மாதிரி வந்துட்டீங்கன்னா 2026ல காதல் நல்ல காதலா இருந்தா பிரச்சனை இல்லை, வேற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அடி வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து கவனம். அடுத்த அதாவது கடகம் வந்து கப்பு சுப்புன்னு இருந்தது ரொம்ப நல்லதுன்றாங்க. அப்படின்னா சிம்மத்துலங்க, அதாவது காதல்ல வந்து சக்சஸ் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ தேவையில்லாத ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிடலாம் நினைச்சீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. ஸோ ரஸ்க்கு வர்றதுக்கு டைம் எடுக்கும். அதனால ரிஸ்க்கை வந்து ரஸ்கா மட்டும் இடம் போட்டுறதுங்க ரொம்ப பிரச்சனை வந்துடும். ரஸ்கா இட போடாதீங்க. என்னையா சொல்றீங்க? இது ஏதோ ராசி பலன் ஏதோ ஃபன்னா சொல்ற மாதிரி இருக்குது. சரி, அவங்க பாப்புலாரிட்டிக்கு சொல்லுவாங்க, நான் நம்ம பாப்புலாரிட்டிக்கு கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம்னா பரிதாபமான நிலைக்கு நம்ம தள்ளப்பட வேண்டிய நிலை வந்துடலாம். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த 2000. சிங்கம் மக்கள் நேயர்களே, நீங்க வந்து இருக்கிறதுக்கு ஆசைப்படணுமா, பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதா? பார்த்து புரிஞ்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் எந்தது? சும்மா தண்ணியா செலவு பண்ற ராசிகள்னா யாரு? அதாவது இவர் பேரு டாக்டர் விஜயகுமார். சரி, இவர் வந்து என்னென்ன சொல்றாங்கன்னா, என்னென்ன ராசிகளை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்றாங்க, மிஸ்டர் பீஸ்ட் தலைவனை சொல்றாங்க. சரி பார்ப்போம் யாரை சொல்றாங்க. என்கிட்ட எல்லாருமே செலவு பண்றோம். எவன் அக்கௌண்ட்ல ஜிபே இருக்கோ எல்லாருமே செலவு பண்ணதான் செய்யறோம். சரி, மேச ராசி. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் செலவினங்கள் வருது. ஒன்று சொத்து சேர்க்கறதுக்கு உண்டான செலவினங்கள், 2வது மிகப்பெரிய செலவு என்னன்னா சின்ன சின்ன மருத்துவம் கடனும். ஆக மொத்தம் 6ஆம் பாவம் நோய். இந்த 2க்கும் செலவுகள் அதிகமாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கு. ஒவ்வொரு செலவும் எண்ணி செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கு. சனி பகவான் 6ல் பார்க்கறதுனால ஏதோ சனி சம்பந்தப்பட்ட தானமாக கொடுத்துட்டீங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னா மிகப்பெரிய செலவை கொடுத்துரும். தனித்து முடிவெடுக்கும் போது தவறானதாக மாறிடும். கைப்பொருள் விரயம். இந்த அதாவது மேசராசி நேயர்களே, நீங்க வந்து உங்க ஹெல்த் ஃபினான்ஷியல் எல்லாத்துக்கும் பார்த்து செலவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க மக்களே. இந்த விஜயகுமார்ன்றவர் வந்து சொல்றாரு, கேட்டுக்கோங்க. காலகட்டத்தில் சுபவிரயமாக மாற்றிக்காங்க. கடகராசி. இந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆசையை தூண்டுறார். அதாவது பேராசையினால் பெருநஷ்டம்ங்கிறது காலகட்டமாக இருக்கு. அப்போ எண்ணி செலவு செய்ய வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன். அதாவது 8ல் இருக்கிற ஆசையை தூண்டும். புதையல் கிடைக்கும், லாட்ரி கிடைக்கணும், கடைசி லாட்ரி தான் அடைக்கிற மாதிரி ஆயிரும். அடுத்து விருச்சக ராசி. அதாவது கடக மக்களே, நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல போடக்கூடாதான், எந்த இதுலையும் போடக்கூடாதான். நீங்க வந்து பார்த்து செலவழிக்க. ராசிக்கு குரு பலம் வரப்போகுது. இந்த 4ஆம் வீட்டில் ராகும் இருக்கார். இப்போ திருமண காலகட்டமாக இருக்கு. அதாவது செலவு வந்திருக்கு சார். எதுக்கு? திருமணத்துக்காக. திருமணம் சம்பந்தப்பட்டது. ஆல்ரெடி வீடு இருந்தால் வீடு பராமரிப்பு செலவுகள், வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்கு, அந்த மாதிரி. அதாவது ஒரு சின்ன இருக்கிற சொத்தை காப்பாற்ற வாழ்க்கையில் அடுத்த படிநிலையை போகக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிட்டா போதும். சின்ன பணத்தை கொடுத்து பெரிய பணத்தை லாஸ் ஆயிரும். அதனால கவனமாக சுபவிரயம். விருச்சிகம் மக்களே, நீங்க வந்து என்ன மாதிரி செலவழிக்கணும் என்றால் என்ன மாதிரி சொல்றது,
அதாவது நீங்க எல்லாம் பார்த்து செலவு எல்லாத்தான் சொல்றாங்க, என்னத்த செய்யறது. அப்படின்னு எல்லார்கிட்டயும் ஏமாறக்கூடிய ராசிகள்னா யார் யாரு? ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்லலாம். 2026 பாட்டு கூட சொல்லலாம். நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுக வரலன்னு சிவாஜி பாட்டு பாடுவார் இல்லைங்களா? அந்த பாட்டு உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். நினைப்பாங்க சிரிக்க வைக்கிறாங்க, ஆனா மனசுக்குள்ளேயே வந்து அழுதாலும் உங்க முகம் என்னைக்குமே சிரிச்சுட்டு தாங்க இருக்கும். அடுத்து எடுத்தீங்கன்னா இந்த மகர ராசி, எவ்வளோ அடிச்சாலும் வாங்குவாங்க, ரொம்ப நல்லவங்க. ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வீட்டுல நீஷமா இருக்கிறதுனால ரியல் ஹீரோ யாருன்னு இவங்க தாங்க. ஏன்னா செவ்வாய் பாதகாதிபதியான கிரகமே இங்க வந்து உச்சம் பெறாருங்க. அதனால இவங்க எப்பவுமே தனக்கு எவ்வளவு அடிச்சாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனா ரியல் ஹீரோஸ்க்கு வந்து பாத்தீங்க வச்சுக்கோங்க, கரெக்டா இருப்பாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு எப்பவுமே நல்ல வழிகாட்டி. மகர ராசி நேயர்களே, மகர ராசி மகர ராசி நேயர்களே, நீங்க எவ்வளவு அடிச்சாலும் வாங்குவீங்களா? சரி, எவ்வளவு அடி வாங்கினாலும், ஏன் உங்களுக்கு மட்டும் ரொம்ப கொடுக்கும், எவ்வளவு அடி வாங்கினாலும் நீங்க தாங்கிக்குவீங்களா? அப்படிப்பட்டவர்கள் நீங்க தான். அதாவது இந்த டெம்ப்ளேட் என்னன்னா, கேஸ் வாங்கக்கூடியவர்கள் இதுக்கே டிடிஎஃப் போட்டு வச்சிருக்காங்க. சரி, மனுஷன் அவர் தான் வாங்கிட்டே இருக்காரு. அதாவது மக்களே, யார் கேஸ் வாங்க போறாங்கன்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு சில ராசிகள்லாம் இதுல காமிக்கவே இல்லையே. சரி, இதுல வரலாம் பார்ப்போம். ஏன் ராசி மீன ராசி மக்களே, இந்த மீன ராசிக்கெல்லாம் என்ன ஏதாவது சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா போன வருஷம் வாங்கின அடி அப்படி எல்லாத்துலயும் வாங்கினேன். இங்க ஏதோ ஒரு எக்ஸாம் மட்டும்தாங்க பாஸ் ஆன வரியா, மற்ற எந்த விஷயமும் உருப்படியாக இருக்குல்ல. ஹாஸ்பிட்டல்ல ஏறி இறங்குறது விஷயத்துல இருந்து, காலேஜ்ல ஏறி விஷயம் எல்லாத்துலயும் சக்கையா புரிஞ்சுட்டாங்க மக்களே. சரி, ஏதாவது மீனத்துக்கு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ராசி பலர்களே, திருப்பி ஜோதிடர்களே, எனக்கு நீங்க பாருங்க. 26ல டிடிஎஃப் பாசன் மாதிரி யாரெல்லாம் கேஸ் வாங்க போறாங்க? ஸோ அதில் முதல் ராசி கடகம். இப்போ ராசியில் 2ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. அப்போ கேது வந்து என்ன பண்ணுவார், இந்த சாகசத்தை வந்து ரொம்ப விரும்பி தைரியமாக என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அநியாயத்துக்கு வண்டியை ஓட்டுறது, காரை ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரிலாம் போவாங்க. அதனால சில சட்ட சிக்கல்களை சந்திச்சு அதுலேயும் ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இது உண்டு. அடுத்தது மீன். நம்ம ஜோதிடர் கார்த்திக் பாபு சொல்ல வேண்டியது என்னன்னா, சொல்றது என்னன்னா, நீங்க தான் பக்கவா கேஸ் வாங்குறீங்க. இவருக்கு எங்கேயுமே கிடைக்கல. அந்த கடகராசி ஏதோ குறிப்பிட்ட மட்டும் எடுத்து அடிக்கிறாரு. மீனம், அதாவது இந்த 7.5 சனி காலகட்டத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களுக்கும் அந்த 2-9 கூடியவரும் செவ்வாயாக வராது. நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடகத்துக்கு 5-10, மீனத்துக்கு 2-9, இப்படி பார்த்தாலும் செவ்வாய் தான் வராது. இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு, சந்தோஷமாக வண்டி ஏற்றிட்டு நான் என் காதலியோட போகிறேன், கேர்ள் ஃப்ரெண்டு கூடங்கிறது போகிறேன்னு சொல்லி போய்கிட்டு பல பிரச்சனை சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கோர்ட்டில் கேஸ் வாங்கக்கூடிய ராசியில் 2வது மீனம். செகண்டா எனக்கு அப்படிதாங்க இருக்குது. ஐயோ, போன வருஷம் அடி வாங்க பத்தாம இந்த வருஷத்துல வேற முடியல. பரவாயில்ல, இவர் வந்து நான் அடுத்த வருஷம் கேஸ் வாங்க போறேன். இந்த வருஷம் தானே, இந்த வருஷம் கேஸ் வாங்க போறேன்றது. நகரம் எல்லாத்துக்கும் அடி வாங்குறாங்க. 2026ல சண்டை செய்ய போகும் ராசிகள்னா யார்? 1 vs 1 இந்த மாதிரி நிறைய சண்டை செயல்கள் வந்து புரியும் ராசி நேர்கள் வந்து யாருன்னு என்று பார்க்க போயிடும். பார்ப்போம். இது வந்து யார சொல்றா, ஈஸ்வரி என்ற ஜோதிடர்காரவங்க வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா விருச்சிக ராசி. எங்களுக்குலாம் கோவம் வராது. நாங்கள் வந்து கோவம் பயங்கரமா வரும். எங்களை சீண்டாத வரைக்கும் நாங்கள் நல்லவங்க. எங்களை சீண்டி பார்த்தீங்க, எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேற மாதிரியான ஆள் உள்ள வந்து வெளில வருவாரு. எங்களுக்கு கோவம் வருங்க, ஆனால் ரொம்ப இறக்கமானுங்க. ஆனால் அவங்கள வந்து சீண்டி பார்த்தோம்னா வச்சு செஞ்சிருவாங்க. கவனமா இருங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோன்னே எனக்கு ஒரு டைலாக் என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, வடிவேல் சார் சண்டைக்கு வாடான்னு ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா? அது மாதிரி சும்மா இருந்தா கூட செவனேன்னு இருந்தாலும் உசுப்பு வேணே சண்டைக்கு கூப்பிட்டு வம்பளுத்து விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைகள்லாம் வரும். ஸோ கவனமா இருங்க. 2026ல நம்ம பாட்டு செவனேன்னு வீட்டுக்குள்ள இருந்தாலும் தேடி வந்து கூட்டு போய் வச்சு செய்யறாங்கன்ற மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. நீங்க வந்து இந்த வருஷத்துக்காகவே வச்சு செய்யறதுக்காகவே பிறந்தவங்க மக்களே. நீங்க எல்லாத்தையும் அடி வாங்குவீங்க போல. நீங்க அமைதியா கப்பு இருக்கணும்னு தான் சொல்றாங்க.
முடியும். நீங்கள் அடி வாங்காமல் இருக்கணும். சரி, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசி வடிவேல் சார் மக்களே, தனுசு ராசி வந்து கை கலப்புதா அதுதான் பார்ப்போம். வந்து காலையில அம்மாவை அப்பாவை நிக்க வச்சு காலையில தான் நான் கும்பிட்டுட்டு போனேன், காலையில இருந்து கும்பிட்டு இடம் இப்போ வந்து என்னடா இப்படி அடி போட்டு அடிக்கிறதுக்கு வர இடம்னா அது வேறவாய் இது நாரவாய். அது மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நியாயம் தர்மம் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. இவங்களை வந்து சும்மா சீனி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செஞ்சிருவாங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் புரியாத புதிருங்க, எப்ப இருப்பாங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள், கவனமா இருங்க. போன வருஷமே அப்படிதான் இருந்தேன், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என் ஃப்ரெண்டு வந்து நம்ம எடிட்டரே வச்சுக்கோங்க தனுசு ராசி நேயர்கள் தான். இந்நேரத்துக்கு அவருக்கு கோவம் வரதான் செய்யும் இந்த மேடம் சொல்றத பார்த்து. எடிட்டர் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு மக்களே, இதோட முடியுது. லேப்டாப் தூக்கி தூக்கி கை வலிக்குது. இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கிற இந்த ஜோதிட பலன்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்பட்டு உருப்பட மாட்டீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இதில் எதுவுமே உருப்படியாக நடக்காது. ஏன்னா எப்படிங்க சொல்கிறது, நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு பொறுத்து தானேங்க ஒன்று ஒன்றா நடக்கிறது. இதுலேயே தான் இவங்க வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சஜஷன் இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். நான் வேற எனக்கு ஒரு பிளானே போட்டு வச்சிட்டேன். இந்த இதில் வந்து உருப்படியாக நடந்துக்குவேன் நான். எனக்கு இப்போ எதுவும் உருப்படியாகாது, கேஸுக்காரன் ஆக போகிறேன்னாங்கள. சரி, இந்த ஒரு வருஷத்தில் வந்து நான் கேஸ்காரன் ஆகிறேன்னா இல்லைன்னு பார்ப்போம். ஒவ்வொரு இதை டைமுக்கு டைமாக நான் வந்து வீடியோ போடலன்னா என் பேரை மாற்றுற மாதிரி நிலமை வந்துடும். இல்லை வேணாம், ஒவ்வொரு தடவைக்கு நான் வீடியோ போடாமல் இருந்தேன்னா என் சேனலும் போயிடும். என்னமோ பண்ணுற மக்களே. ஆனால் நான் கேஸ்காரன் ஆக மாட்டேன், நான் உங்களோடையே பேசிகிட்டே இருப்பேன். இதோட இந்த வீடியோ நிறைவேறுகிறது. நன்றி, வணக்கம்.